வணக்கம் நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பொன்முடியை தொடர்ந்து பல சர்ச்சைகள் சிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலினை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்தில் உதயநிதியோடைய அறையில் பார்த்திங்கன்னா சோதனை இடுறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சோதனையின் அடிப்படையில் அவரிடம் உள்ள அனைத்து விதமான சொத்துக்கள் மற்றும் இதர சொத்துக்களோட விவரங்கள் பார்த்திங்கன்னா கருப்பு பணமாக இருந்தாலோ அல்லது பார்த்திங்கன்னா மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவருக்கு சம்மந்தப்படாத பார்த்திங்கன்னா வேறு மாறுபட்டு இருந்தால் ஒழிய பார்த்திங்கன்னா இவரை கைது செய்ய முடியும். ஸோ அப்படி இருந்தால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலகத்தில் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு பெரிய படைகளுடன் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கிறாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய நமது ஆட்சி மிக மிக மோசமாக இருக்கிறது. இந்த நிலைமையில் தலைமை அலுவலகத்திற்கு 3வது முறை அமலாக்கத்துறையினர் சோதனை செய்வது மிகப்பெரிய கேவலம் அப்படின்ற மாதிரி இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறாரு. இதுவரை இல்லாத மோசமான நிலைமை தற்பொழுது ஸ்டாலின் ஆட்சிக்கு நடைபெற்று வந்துட்டுருக்கிறது. ஸோ தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்துவது மிகப்பெரிய கேவலம் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 30,000 கோடி ஊழல்கள் இது 2 ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலின், அவரது மகன், அவரது மருமகன் சபரீசன் போன்றவர்கள் செய்தார்கள் என்று வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பிடிஆர் அவர்களின் நிலைமை தற்போது தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக யாராவது பேசினால் அவரது பதவியும் பறிக்கப்படும், இல்லை என்றால் மாற்றப்படும் என்பது இதுவே உதாரணமாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா கூடுதல் பதிவாக சவுக்கு சங்கர் பதிவிட்டிருக்கிறாரு. தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறையில் சோதனை நடத்தப்பட்டு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டால் அந்த இடத்திலேயே உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரது பதவியை பறிக்கப்பட வேண்டும் என்று பல பேர் பார்த்திங்கன்னா வலுத்த குரல் எழுப்புவாங்க. அமலாக்கத்துறையினர் நீதிமன்றத்தில் மனுக்களை கொடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகளே பார்த்திங்கன்னா அந்த அமைச்சர் பதவியிலேருந்து நீக்குவதற்கான அத்தனை ப்ராசஸுமே செஞ்சுருவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா திமுகவை குறிவைக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் வருவதற்கான ஏற்பாடுகளா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா திமுகவினரை குறிவைக்கிறது, அமலாக்கத்துறை அதிகாரிகள் தலைமை செயலகத்தில் சோதனைகளில் நடத்துவது சரியா அல்லது முறைகேடா என்பதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.